பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வேதவாசியம் எங்களுக்கு ஆசீர்வதியும். இதன் மூலமாக இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அநேகரை உம்முடைய பக்கம் திருப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். நேரிலே இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பேகுதிபதி எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் ஆமானும் வந்த பொழுது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கப்படுகிற மன்றாட்டி என்ன? ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டிற்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மலமாக்கும்படி நானும் எனதுக்கும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டோம். போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகஞ்சனுமாகிய அந்த ஆமான், இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகழடைந்தான். ராஜா உக்கிரகத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவானால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதை ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் பொழுது என் கண் முன்னை இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடன் ஆமான் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்பேனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மெர்தேகாவுக்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படி ஆமான் மெர்தேகாவுக்கு ஆயத்தம் பண்ணின மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. அதிகாரம் 8. அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரை ராஜன் சத்ருவமாக இருந்து ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தார். மெர்தேகா ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று அறியாதிருந்தான். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி கொண்ட நம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மெர்தேகாவுக்கு கொடுத்தான். எஸ்தர் மெர்தேகாவை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகிய நான் ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாக செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்து ராஜா சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்த அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகள் எல்லாம் இருக்கும் யூதரை அழிக்க வேண்டும் என்ற அம்மத்தாவின் குமாரனாய் ஆமான் என்னும் ஆகாகியின் தீவனையை எழுதி அனுப்பின கட்டளைகளை செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றான். அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மெர்தேகாவையும் நோக்கி, இதோ ஆமானும் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட்ட எத்தனித்தபடினால் அவனை மாத்திரம் தூக்கில் போட்டார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்திலே முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவரால் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதி ஆகிய அழைக்கப்பட்டார்கள். மெர்தேகாய் கற்பித்தபடி எல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகள் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அச்சரசிலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும்
யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாசிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகளை ஆகாசுவரின் ராஜா பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேல் மேகமான ஒட்டங்களின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகள் ஆகாசுவரி ராஜாவின் எல்லா நாடுகளிலும் ஆதாமாரம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த ஒரே நாளிலே அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றும் தங்களை பிரவதிக்கவும் சத்துருக்களாய் இனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கிறது. யூதர் தங்கள் பகைஞருக்காக சரிக்கட்டும்படி நியமித்து அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கு கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படி வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மெர்தேகாய் இளநீலமும் வெள்ளையுமாய் வஸ்திரம் ராஜவஸ்திரம் பெரிய பொன்முடியும் பட்டுது இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டும் நல்ல நாளுமாயிருந்த யூதருக்கு பயப்படுகிற பயம் தேச ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தை அமைந்தார்கள். அதிகாரம் உங்களது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் ஆகாசுவேறு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களில் தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ணி கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மெர்தேகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மெர்தேகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மெர்தேகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொண்டு நிர்மலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொண்டு நிர்மூலமாக்கினார். அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரன் பர்சன் தாத்தா தல்போன் அன்பாதா பெராதா அதாலியா அரிதாத்தா பரிமஸ்டா அரிதாய் வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொண்டு போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொண்டு போடப்பட்டவர்கள் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா தியாகிய எஸ்தரை நோக்கி, யூத சூசான் அரண்மனையில் 500 பேரை ஆமானின் 10 குமாரனை கொண்டு நிர்மலமாக்கம் பண்ணினார். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ என்பது உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும் என்றான். உன் மன்றாட்டி என்ன, அப்படியே செய்யப்படும் என்றார். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினம் கட்டளையின்படி சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினம் செய்யும் ஆமானின் 10 குமாரன் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றான். அப்படி செய்யும்படி ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரனுடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 17ஆம் தேதியிலே கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொண்டு போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பையனுக்காக இழைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொண்டு போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியில் இப்படி செய்த 11ஆம் தேதியிலே இளைப்பாரி அடுத்து விருந்துண்டி சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசன் அவர்களை யூதரவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலே 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலே சந்தோஷம் விரும்புகிற
பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொரு வரிசைகள் அனுப்புகிற நாளும் ஆக்கினார். மெர்தேகா இந்த வார்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற ஆகாஸ்வேர் ராஜாவின் சகல நாடுகள் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் அவர்கள் ஆதார் மாதத்தின் 14-15 தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆதரித்து அந்த நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொரு வரிகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தங்கள் செய்ய தொடங்கினபடியும் மெர்தேகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அமத்தாவின் குமாரனாய் ஆமான் என்னும் ஆகாகியின் யூதருக்கெல்லாம் சத்ருவாயிருந்து யூதரை சங்கரித்து நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எண்ணப்பட்ட சீட்டை போடுவிட்டார். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளையை பிறப்பித்ததினாலே அவனை அவன் குமாரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் போர் என்னும் பேரினால் பூரியும் எண்ணப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தம் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தம் தாங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தம் யூதர் அதை திடப்படுத்தி அந்த 2 நாட்களுக்குரிய எழுதியிருக்கிறபடி அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்தில் ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களின் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவுகூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்திலே அமைதியாக போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். பூரிமை குறித்து எழுதியிருக்கிற 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படி அபியாயேலின் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மெர்தேகாவும் பின்னும் மகா உறுதியாக எழுதினார்கள். யூதனாகிய மெர்தேகாவும் ராஜாத்தியுமாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அழுதோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரியம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் என்ற காரியத்தை உறுதியாக்க அவன் ஆகாஸ்வேரின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்க எல்லா யூதருக்கும் சமாதானம் உண்மையுமான வார்த்தைகளுடைய நிறுவங்களை அனுப்பினான். இப்படி எஸ்தரின் கட்டளைகளை ஆனது பூரியம் நாட்களை பற்றி உன் வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அதிகாரம் 10. ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதியை ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்திகளும் ராஜா பெரியவனாக்கினார். மெர்தேகாவுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடவடிக்கை புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. யூதனாகிய மெர்தேகா ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவன் நம்மோடு இருப்பாராக. அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையில் நீர் எங்களுக்கு இந்த பகுதியை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு வாசம் பண்ணும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாட்களிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.